Hello and welcome to Banu's Corner. இன்னைக்கு கேரளா தட்டுக்கடைகள்ல கிடைக்கிற மொறு உள்ளி வடை தான் நம்ம செய்ய போறோம். உள்ளி வடையோட வாசனை நமக்கு சாப்பிடணுங்கிற ஆசையை தூண்டிவிடும் அளவுக்கு இருக்கும். இந்த உள்ளி வடைய டீயோட சூடா ஒரு டீ டைம் ஸ்நாக்கா சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். பொதுவா வெங்காயம் வச்சு பஜ்ஜி போண்டா எல்லாம் செய்யும் போது பெரும்பாலும் கடலை மாவு அரிசி மாவு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இந்த உள்ளி வடைக்கு இந்த மாவுகளை பயன்படுத்தாம சுலபமா வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு சட்டுன்னு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயம், மைதா மாவு அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர், கருவேப்பிலை, இஞ்சி, மிளகாய் தூள், பச்சை மிளகாய், சோம்பு, உப்பு. வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு நீள வாக்கில் மெல்லிசா நீங்க அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை வந்து ஜாகிரதையாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்ட அப்புறம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. வெங்காயத்தை சேர்த்த பொருட்களோட நல்லா பெசறி விடுங்க. சேர்ந்து இருக்கும் வெங்காயம் துண்டுகளும் நம்ம பிரிச்சு விட்டுடலாம். இப்படி செய்யும் போது நம்ம சேர்த்திருக்கிற உப்பு வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்தை வெளியே கொண்டு வர உதவுது. பஜ்ஜி பக்கோடா மாதிரி நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்ல. இந்த வெளியில வர்ற தண்ணியை வச்சே தான் நம்ம மாவு சேர்த்து வடைய தட்ட போறோம். நல்ல பெசறி விட்ட வெங்காயத்தை ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி மூடி வச்சிடுங்க. கேரளால டீ கடையில எல்லாம் போடுற இந்த உள்ளி வடையில மைதா மாவு மட்டும்தான் சேர்ப்பாங்க. வேணும்னா நீங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இன்னும் ஹெல்த்தியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கடலை மாவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனா மைதா மாவு தான் நல்ல ருசியா நல்ல கிறிஸ்பா இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெங்காயத்தை பார்க்கலாம். திரும்பவும் அதை பெசறி விடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் வெங்காயத்தோட சேர்ந்து உள்ள நல்லா இறங்கி இருக்கும் பாருங்க. உப்பு சேர்த்ததுனால நல்லா தண்ணி விட்டுருக்கு. நம்ம மாவை ஒரேடியா சேர்க்க போறது இல்ல, ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா போட்டு தான் சேர்க்க போறோம். ஏன்னா எல்லா மாவும் நம்மளுக்கு தேவைப்படாது. நாம மாவுல வெங்காயத்தை சேர்க்க போறது இல்ல, வெங்காயத்தை பைண்ட் பண்ணதான் இந்த மாவை சேர்க்க போறோம். அதனால ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா சேர்த்துட்டு உத்தேசமா எவ்வளவு மாவு தேவைப்படும்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, வடை தட்டுற பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நான் 1/2 கப்பு மாவில் 8 டேபிள் ஸ்பூன் உண்டு, கிட்டத்தட்ட 7.5 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துருக்கேன். இது பதம் சரியா இருக்கு, சுலபமா தட்ட வருது. வெங்காயத்தோட சைஸை பொறுத்து நம்மளுக்கு மாவு கூடுதலாவோ குறைச்சலாவோ கொஞ்சம் தேவைப்படும். அதனால நீங்க கவனமா மாவை சேர்த்துக்கோங்க. இனி ஒரு வானலியை அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி மீடியம் ஹீட்டுக்கு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு உருண்டை மாவு கலவை எடுத்து தட்டி ஜாகிரதையா எண்ணெயில போடுங்க. மாவை தட்டும் போது லேசா தட்டி எடுத்தா போதும், ரொம்ப அழுத்தி விட வேண்டாம், அப்பதான் நல்லா வேகும். உங்களுக்கு வேணும்னா உருட்டி போடலாம், இல்லைன்னா உதிர்த்தும் போடலாம், உங்க சௌகரியம்தான். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு பொன்னிறமா ஆனதும் எடுத்துடலாம். எனக்கு சரியா இந்த 4 வெங்காயத்துக்கு 9 வடை வந்தது. இந்த வடையை சூடா உடனே சாப்பிட்டா நல்ல மொறுன்னு கிறிஸ்பா நல்லா இருக்கும். அதனால நீங்க உடனே சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு செஞ்சா சரியா இருக்கும். பொன்னிறமான வடையை எண்ணெயிலேருந்து எடுத்து நீங்க உடனே சூடா ஒரு டீயோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த உள்ளி வடையை சூடா டீயோட நாங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையா இருந்தது.
நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.